ஹாய் ஹலோ வெங்கட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ அமெரிக்காவில் T20 வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ தான் அப்படியே கொஞ்சமாக போயிட்டுருக்கு. இந்தியன் டீமும் அவங்க போயிருக்காங்க. இந்தியன் டீம் கப் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸும் வந்து ஈகராக இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்தியன் பிளேயர்ஸ்லாம் தயாராக இருக்காங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும். ஏன்னா லாஸ்ட் வேர்ல்டு கப்பில் இந்தியா வந்து கிட்ட வரைக்கும் போயிட்டு சுற்றுட்டாங்க. ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. ஆனால் இந்த வேர்ல்டு கப் அமெரிக்காவில் இந்தியா வந்து மகுடம் சுடணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இந்தியாவுடைய ஹெட் கோச், அதாவது இந்தியாவுடைய தலைமை பயிற்சியாளர் டிராவிட்டோடைய பதவிக்காலம் முடிய போகுது. எஸ், கடந்த 3 ஆண்டுகளாக இந்தியா வந்து சூப்பராக வழிநடத்தினவர். அவரோட பதவிக்காலம் முடியுது. அடுத்து யார் கேப்டன் என்ற பேச்சு தான் இப்போ வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பேருக்கு வந்து இந்த ஹெட் கோச்சுக்கு வந்து ஒரு 4-5 பேர் அடிபட்டு கடைசியாக ஒருத்தருடைய பேர் வந்து இருக்குது. ஆனால் அது ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. இதுக்கு முன்னாடி ரிக்கி பாண்டிங், VVS லக்ஷ்மணன், கௌதம் கம்பீர், இது மாதிரி மொத்தம் ஒரு 4-5 பேர் அடிபட்டது. அது எல்லாம் போயிட்டு கடைசியாக வந்து கௌதம் கம்பீருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா இப்போ வந்து இணையதளங்களில் பரவிட்டு இருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது ஒன்று அஃபீஷியலாக சொல்லலை. இன்னும் இந்த BCCI தரப்புலேருந்து சொல்லலை. ஆனால் அவருக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒருவேளை கௌதம் கம்பீர் இந்திய அணியோட ஹெட் கோச், அதாவது தலைமை பயிற்சியாளராக வந்தால் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி கௌதம் கம்பீர் நம்ம இந்திய நாட்டுக்காக பேட்டிங் என்ன பண்ணியிருக்காருன்றது ஒரு சின்ன தகவலாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்தியா குறிப்பாக கௌதம் கம்பீர்னு எல்லாருக்கும் ஞாபகம் வருது 50 ஓவர் வேர்ல்டு கப், அதாவது 50 ஓவர் வேர்ல்டு கப் 2011. அந்த வேர்ல்டு கப்பில் அவரோட இன்னிங்ஸ் வந்து யாரும் மறந்துருக்க முடியாது. கிரிக்கெட் ஃபேன்ஸ் மேக்ஸிமம், அதை குறிப்பாக 90s கிட், இயர்லி 2K கிட்ஸ் எல்லாருமே அவருடைய இன்னிங்ஸ் வந்து பார்த்து பயங்கரமாக பிரமிச்சு போயிருப்பீங்க. குறிப்பாக 2011 வேர்ல்டு கப்பில் ஃபைனல் மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணுறதுக்கு அவர் மிக மிக முக்கியமான காரணம். ஏன்னா அந்த வேர்ல்டு கப் தான் அவருக்கு முக்கியமான ஃபேஸை வந்து கொடுத்தது. அந்த வேர்ல்டு கப்பில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். குறிப்பாக லாஸ்ட் மேட்ச்சில் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா 2011 வேர்ல்டு கப்பில் ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு ஆடிட்டாங்க. 260+ அடிச்சிட்டாங்க. இந்தியா செகண்ட் சேசிங் வந்து ஆடிட்டு இருக்காங்க. ஷேவாக்கும் சச்சினும் ரொம்ப ஈர்லியாக வெளியே போயிட்டாங்க. கோலி வந்து 35 ரன்னு போயிட்டாரு. பயங்கரமாக ஸ்ட்ரகிள் இருந்தாங்க. எப்படி வின் பண்ணுறது, யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா 3 விக்கெட் விழுந்துருச்சு. அடுத்து இருக்கிற 2 விக்கெட்டை விழுந்தால் வந்து முழுக்க முழுக்க இலங்கை பக்கம் மேட்ச் போயிடும்ன்ற மாதிரி ஒரு தாட் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு ஃபேன்ஸ் மத்தியில். ஆனால் அப்படி இருக்கும்போது மேட்ச்சு நின்று நிதானமாக பொறுமையாக இந்தியா வந்து வெற்றி பாதைக்கு கொண்டு போனதில் வந்து கௌதம் கம்பீரோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அளப்பரியது. That's a good strike. To spot nicely. No one is this under pressure. Only lost a couple of early wickets. பொறுமையானவர், ரொம்ப அவசரப்படாமல் 122 பாலுக்கு 97 ரன், ரொம்ப அருமையான ஒரு ஃபேண்டஸியான இன்னிங்ஸுங்க. ஏன்னா அந்த இன்னிங்ஸ் வந்து கௌதம் கம்பீர் அவருடைய வாழ்நாள் மறக்க முடியாது கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும். ஏன்னா இந்தியா வந்து 1983 வேர்ல்டு கப் ஆனாங்க. அதுக்கப்புறம் 28 இயர்ஸ் கழிச்சு வேர்ல்டு கப் ஆனாங்க. அதில் ஃபைனல் மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணமாக கம்பீர் தான் இருந்திருக்காரு. அந்த மேட்ச்சில் கம்பீருடைய அந்த நல்லா பேஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா யுவராஜ் சிங்கும் மகேந்திர சிங் தோனி அவர்களும் வெற்றி பாதைக்கு கொண்டு போனாங்க. அது ஒரு யாராலும் மறக்க முடியாத மேட்ச். ஏன்னா அந்த மேட்ச் வின் பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணம் கம்பீர் அவர்கள். அந்த வேர்ல்டு டூர்னமெண்ட்லேயும் வந்து யுவராஜ் சிங், சச்சின், கோலி இவங்களாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் ஃபைனலில் ஸ்பெசிஃபிக்காக அந்த மேட்ச் இந்தியா வின் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் கம்பீர் அவர்கள் தான். இதே மாதிரி ஓடியை தாண்டி IPL அவருடைய வரலாறு வந்து மிகப்பெரிய அளவு இருந்திருக்கு. என்ன ஒரு மைனஸ்னால் 2011 வேர்ல்டு கப்பில் இந்தியா சாம்பியன் ஆனதுக்கு அப்புறமா அவருடைய வாய்ப்புகள் இந்திய அணியில் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு மட்டும் இல்லை, ஹர்பஜன் சிங், யுவராஜ் சிங், ஜாகிர் கான், இது மாதிரியான சீனியர் பிளேயர்ஸ்லாம் அப்படியே கொஞ்சமாக டீம்லேருந்து ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான அரசியல் காரணங்கள் தெரியல. ஆனால் அதுக்கப்புறமா அவருடைய பங்களிப்பு இந்தியன் டீம் கம்மியாக தான் இருந்துச்சு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு IPL ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா IPL கொல்கத்தா டீமுக்காக வந்து ஒரு கேப்டனாக இருந்திருக்காரு, மென்டராகவும் இருந்திருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து டெல்லி அணிக்காக IPL ஆடினவர், அப்புறம் கொல்கத்தா அணிக்காக ஆட ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக 2024
ஐபிஎல் சாம்பியன் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான். அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அந்த டீம்ல மென்டரா இருந்து டீமை நல்லா வழிநடத்தி கப்பு வாங்குறதுக்கு மிக முக்கியமான காரணமா கம்பீர் இருந்திருக்காரு. ஏன்னா ஏற்கனவே கொல்கத்தா அன்னைக்கு அவர் கப்பு வாங்கி கொடுத்தவர் தான் ஆஸ் ஏ கேப்டனா. இந்த முறை மென்டரா வாங்கி கொடுத்துருக்காரு. இப்படி வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டனாவும் தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காரு கௌதம் கம்பீர் அவர்கள். அதனால குறிப்பா இந்த ஐபிஎல் டைட்டில் வாங்கி கொடுத்ததுக்கு, அதாவது ஆஸ் ஏ மென்டரா, அதுக்கப்புறம் அவருடைய பேர் வந்து செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவர் வந்தா ஹெட் கோச்சா வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் விரும்ப ஆரம்பிச்சாங்க. அவருடைய பேர் வந்து ரொம்ப லீடிங்ல இருக்கு. அப்பப்ப ஒரு பிரஸ் மீட்ல சொல்லுவாரு, ஒரு தேசிய அணிக்காக ஒரு தலைமை பயிற்சியாளராக இருக்கிறது நான் ரொம்ப விருப்பப்படுறேன், கண்டிப்பா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா நல்லா பண்ணுவேன் அப்படி சொல்லியிருக்காரு. இவர் பேசுறத பார்த்தா, நடக்கிற நிகழ்வுகளை பார்த்தா கண்டிப்பா கௌதம் கம்பீர் ஹெட் கோச்சா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுக்கு கௌதம் கம்பீர் எந்த அளவு பிடிக்கும்? அவரு இந்தியன் டீமுக்கு ஹெட் கோச்சா வந்தா ஏதாவது மாற்றம் வருமா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இது வந்து கௌதம் கம்பீரோட என்னதான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் சில நேரங்களில் ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பார். ஸ்டேடியத்திலேயே பார்த்துருப்பீங்க, அப்பப்போ ரொம்ப எமோஷனல் ஆவார். சில நேரங்களில் சில பிளேயர்ஸ் கூட ஃபைட்ஸ் நடந்திருக்கு. அப்படி மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்போனால், கௌதம் கம்பீர் அவர்களுக்கும் விராட் கோலி அவர்களுக்கும், இந்தியாவில் இருக்கிற மிக முக்கியமான பிளேயர் விராட் கோலி அவர்களுக்கும் சில சமயங்களில் வந்து பெரிய கிளாஷ் நடந்திருக்கு. ரொம்ப ஸ்டேடியத்துக்குள்ளேயும் சரி, ஸ்டேடியம் மேட்ச் முடிஞ்சதும் சரி, ஒரு சில கிளாஷ் நடந்திருக்கு. அப்பப்போ இந்தியன் ஃபேன்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, கம்பீருக்கும் கோலிக்கும் இடையில ஒரு கிளாஷ் இருக்குது, ஒரு ஈகோ இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சில நேரங்கள்லாம் கம்பீர் அவர்கள் ஒரு மென்டராக டீமில் இருக்கும்போது கிரவுண்ட் விட்டு வெளியே போகும்போது ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கம்பீரை பார்த்து கோலின்னு கத்தி ஆக்ரோஷப்படுத்திருக்காங்க. அப்போல்லாம் வந்து அந்த விஷயம்லாம் வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு. ஒருவேளை அவர் இந்தியன் டீமுக்கு ஹெட் கோச்சாக வந்தால் இந்த கம்பீருக்கும் கோலிக்கும் இடையில இருக்கிற கிளாஷ் வந்து சுமூகமாக முடியுமா, இல்லை அதுக்கு மேலே ஏதாவது பாலிடிக்ஸ் நடக்க மாட்டேது தெரியல. ஆனால் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா முன்னாடி இருந்தது வேற. இப்போ வந்து ஒருவேளை இந்தியன் கோச் ஆகிட்டா அவர் எல்லா பிளேயர்ஸும் கோச் தான், எல்லா பிளேயர்ஸும் சரிவிகிதமாக நடத்த வரதான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கௌதம் கம்பீர் இந்தியன் கோச்சாக வர மாதிரி இருந்தால், ஒருவேளை பிசிசி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு அதில் இருக்கிற என்ன கருத்து, என்ன கமெண்ட் இருக்குது கீழே மறக்காமல் பதிவிடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.